நல்ல ஆஃபர்ஸோட நகைகள் வாங்க ஏவிஆர் ஸ்வர்ணமஹால் தான் கரெக்ட். உங்கள் இல்லத்தின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யும் உங்கள் மெட்ரோ பைப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ். உஷா சன்ஃப்ளவர் ஆயில். சரியானதும் சுவையானதும் ஸ்ரீ குப்தா ஸ்வீட்ஸ், சேலம், ஒசூர். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை. மாபெரும் வீட்டு உபயோகப் பொருட்கள், மளிகை பொருட்களின் சங்கமம், திருச்சி மற்றும் சேலம். ஒரு நாள் பேக்கேஜ் டூர் சேலம் டு திருப்பதி, APTDC, ஆந்திர பிரதேச டூரிசம் அண்ட் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன். BM கோவிந்தாச்சாரி, BMG சில்க், சேலம். ஹரி ஓம் நமஸ்தே ஹஸ்தி சைலேஷ ஸ்ரீமணம்புஜலோச்சனா சரணம் த்வா பிரபன்னோஸ்மி பிரணதார்த்திஹராச்சுதா வரதம் த்விரதாஸ்ரிதம் ஸ்ரீநிதிம் கருணாநிதிம் சரண்யம் சரணம் யாமி பிரணதார்த்திஹரம் ஹரிம் ராமானுஜதயாபாத்ரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம். லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். நீலாத்துங்கஸ்தனகிரிதடீ சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரः சித்தமத்யாபயந்தி ஸ்வச்சிஷ்டாயாம் ரஜனிகளிதம் யாபலாத்கிருத்ய புங்க்தே கோதாத்தஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயः. அண்ணாவயல் புதுவையாண்டாளரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்றையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, பாகவதோத்தமர்களே, ஆண்டாள் கோஷ்டியினரே, அனைவருக்குமே அடியேனுடைய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நமஸ்காரம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்ததான திருப்பாவை பிரபந்தத்தினுடைய 4வது பாசுரத்தை இன்றைய தினத்தில் அனுபவிக்க இருக்கிறோம். ஆண்டாள் நாச்சியார் அன்றைய தினம் துவாபர யுகத்தில் கோபிகைகள் பெற்றதான கிருஷ்ணானந்தத்தை, கிருஷ்ண அனுபவத்தை நாமும் அடைய வேண்டும் என்பதற்காக இந்த திருப்பாவையாகிய பிரபந்தத்தை பரம கருணையுடனே அனுக்கிரகம் பண்ணி இருக்கிறார். நாம் அனுபவிக்க வேண்டிய மிக உயர்ந்ததான விஷயம் இந்த திருப்பாவை. இந்த மார்கழி மாசத்தில் இந்த திருப்பாவை பிரபந்தத்தை தினசரி பாராயணம் பண்ண வேண்டும். 4வது பாசுரம். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவல் ஆழியுள் புக்கு முகந்து கொடார்த்தேரி ஊழி முதல்வன் உருவம்போல் மெய்கருத்து பாழியந்தோளுடை பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி வளம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரெம்பாவாய். அப்படிங்கிறது இன்றைய 4ஆம் திருநாள் பாசுரம். இந்த பாசுரத்தில் பகவானுடைய அந்த விராட் ஸ்வரூபம் என்று சொல்லுவோமே, விஸ்வரூபம், அந்த விஸ்வரூபத்தை ஆண்டாள் நாச்சியார் நம்முடைய கண் முன்னே கொண்டு வந்து நிறுத்துகிறார். எப்படி இருக்கார் பகவான்? ஆழிமழை கண்ணா. இந்த உலகத்தில் மழை பெய்கிறதுன்னு சொன்னால் அந்த மழை பெய்வதற்கு காரணம் யார்? வருணன். வருணனுக்கு பர்ஜன்யன், பர்ஜன்யனுக்கு இந்திரன்.
ஆக இந்த மழை பொழிவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய தேவதைகள் வருணன், பர்ஜன்யன், இந்திரன்னு சொல்லுகிறோம். அப்போ இவாதான் மழையை கொடுக்கிறாளா அப்படின்னு சொன்னால் இல்லை, இவர்களுக்கு அந்தர்யாமியாக இருந்து சாட்சாத் பகவானே மழை கொடுக்கிறான். ஆழி மழைக்கு கண்ணா, நீ என்ன பண்ணணும்? ஒன்று நீ கைகரவேல், எங்களுக்கு ஒரு உதவி பண்ணணும். கைகரவேல், உதவி பண்ண வேண்டும். என்ன பண்ணணும்? இந்த மழை எப்படி பெய்கிறதுங்கிறத மிக அழகாக ஆண்டாள் நாச்சியார் சொல்லுகிறார். ஆழியுள் புக்கு, ஆழின்னு சொன்னா கடல், சமுத்திரம். அந்த சமுத்திரத்துக்கு உள்ளே போய் முகந்து அங்கே இருக்கக்கூடிய நீரையெல்லாம் எடுத்துக்கொண்டு முகந்து கொடு ஆர்த்து ஏரி, முகந்து கொடு ஆர்த்து ஏரி, அந்த நீரையெல்லாம் அப்படியே எடுத்துக்கொண்டு ஆவியாக்கி மேலே கொண்டு போகிறது. அப்படி மேலே போன பின்னால என்ன ஆகிறது? ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, ஊழிக்காலத்தில் பிரளய காலத்தில் எல்லாவற்றையும் தானே திருவாராதனம் பண்ணுகிறவன் எம்பெருமாள் அத்தனையும் சாப்பிட்றான். அப்படி சாப்பிடுகிற பொழுது அவனுடைய திருமேனி எப்படி இருக்கிறதுன்னு சொன்னா கருத்து இருக்கிறது, கரியமேனியாய் இருக்கிறான். அப்படி மேகமானது கருத்து இருக்கிறது, நீயும் அப்படி கருத்து இருக்க வேண்டும். ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து. இந்த நீரெல்லாம் ஆவியானது ஆகாசத்துக்கு போனது, அங்க மேகமானது கருப்பாக இருக்கிறது. ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. பாழியந்தோளுடை பத்மநாபன் கையில், கண்ணனம்பெருமாள் பத்மநாபன் அப்படிங்கிற திருநாமம் உடையவன். அந்த கண்ணனம்பெருமாளுடைய திருக்கரங்களிலே இருக்கக்கூடிய 5 ஆயுதங்கள் பஞ்சாயுதம். அந்த பஞ்சாயுதத்தில் ஒரு ஆயுதம் சுதர்சனம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சக்கராயுதம். இந்த சுதர்சன ஆழ்வான் அப்படின்னு சொல்லுகிறோம். அந்த சக்கரத்தாழ்வான், அந்த திருச்சக்கரம் எப்படி இருக்கிறது? ஆழிபோல் மின்னி, அது எப்படி சூரிய கோடி பிரகாசமாக பிரகாசிக்கிறதோ அப்படி நீயும் பிரகாசிக்க வேண்டும். மழை பெய்வதற்கு முன்னே ஒரு மின்னல் வெட்டுமே, அந்த மின்னலை சொல்லுகிறார் ஆழிபோல் மின்னி. அந்த கண்ணனம்பெருமானுடைய திருக்கரத்தில் இருக்கக்கூடிய மற்றும் ஒரு ஆயுதம் இருக்கிறதே, வலம்புரி பாஞ்சஜன்யம் என்று சொல்லப்படக்கூடிய சங்கு. அந்த சங்கு எப்படி சப்தத்தை உண்டு பண்ணுகிறதோ, ஒளியை உண்டு பண்ணுகிறதோ, அப்படி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து. ஆக சக்கரத்தை போலே மின்னல் போல் வெட்ட வேண்டும். சக்கரத்தை போல மின்னல் போல் வெட்டுவது மட்டுமன்றி வலம்புரி சங்காகிய பாஞ்சஜன்யத்தை போல சப்தத்தை உண்டு பண்ண வேண்டும். அந்த சப்தமானது என்ன என்று சொன்னால் இடி இடிக்கிறத சொல்லுகிறார். வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்ங்கமுதைத்த சரமலை போல். எம்பெருமானுடைய திருக்கரங்களில் இன்னொரு ஆயுதம் இருக்கிறது, சார்ங்கம் என்று சொல்லப்படக்கூடிய வில். அந்த வில் ஆயுதத்தில் இருந்து கிளம்பக்கூடிய சரங்கள் மழையை போல கொட்டுகிறது. சரமழைன்னே பழக்கம், சரமழைன்னு சொல்லியே பழக்கம். அப்படி சரமழை போலே நீ என்ன பண்ண வேண்டும்? இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் அனைவருமே வாழ உலகினில் பெய்திடாய், எல்லா ஜீவராசிகளும் இன்புறுமா போலே மழையை பெய்ய வேண்டும். வாழ உலகினில் பெய்திடாய். ஏன்னா நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்து, நாங்களும் மகிழ்ச்சியோட கொண்டாட்டத்தோட சந்தோஷத்தோட இந்த மார்கழி நீராடல் அப்படின்னு சொல்லப்படக்கூடியதாகிய இந்த பாவை நோன்பு, இந்த காத்தியாயனி விரதத்தை கொண்டாடுவதற்காக, கடைப்பிடிப்பதற்காக மழையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி
கண்ணனெம்பெருமாளிடத்தில் பிரார்த்தனை பண்ணுகிறார்கள். பகவானுடைய அந்த விஸ்வரூபத்தை நம் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்துகிறார் நாச்சியார். பகவானுடைய திருமேனி அழகிலே நம்மை ஈடுபட வைக்கிறார். கண்ணனெம்பெருமாளுடைய அந்த திருமேனி அழகிலே அவன் கரங்களிலே தவழ்ந்து கொண்டிருக்கக்கூடியதான ஆயுதங்களை எல்லாம் எடுத்து சொல்லி பஞ்சாயுதம் தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கண்ணனெம்பெருமாளுடைய அந்த திருமேனி அழகிலே நம்மை ஈடுபட வைக்கிறார் ஆண்டாள் நாச்சியார். ஆகையினாலே இந்த உலகத்தில் மழை பெய்யும். இந்த திருப்பாவை நோன்பு நோற்பதினாலே, இந்த காத்தியாயனி விரதம் என்று சொல்லப்படக்கூடியதான இந்த நோன்பு நோற்பதினாலே நிச்சயமாக மழை கொட்டோ என்று கொட்டும் என்பதாக நம்முடைய பூர்வர்கள் முன்னோர்கள் அருளி செய்திருக்கிறார்கள். ஆகையினாலே மழை பெய்வதற்காக வேண்டி இந்த பாவை நோன்பை கடைப்பிடிக்கலாம். இந்த பாசுரத்தை, 4ஆம் பாசுரத்தை மழை பெய்வதற்காகவே நாம் வேண்டி பாடலாம் என்று சொல்லி நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். நாமும் அனுதினமும் பாராயணம் செய்வோம். நல்ல விதமான பலன்களையும் நலன்களையும் வளங்களையும் பெற்று ஓய்வு பெறுவோம் என்பதாக சொல்லி நாளைய தினமும் இதே நேரத்தில் இந்த திருப்பாவையினுடைய விளக்க உரைகளை நாம் அனுபவிப்போம் என்பதாக சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். லோகாः समस्ताः सुखिनो भवन्तु. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹிந்த். உங்கள் அசோகா டிவியில் தினம்தோறும் நிகழ்ச்சியில் சேலத்தில் இன்று நடைபெறும் விளம்பரங்களும் தகவல்களும் காலை 9:30 மணிக்கும் மற்றும் மாலை 5:30 மணிக்கும் காண தவறாதீர்கள். 200க்கு மேற்பட்ட தமிழ்நாடு உள்ளூர் தொலைக்காட்சிகள் மற்றும் பிற மாநில தொலைக்காட்சிகளை அசோகா டிஜிட்டல் ஆப்பை டவுன்லோட் செய்து அதில் அசோகா டிவி சேனல் நம்பர் 3 கண்டு மகிழலாம்.